ஈசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. கரையோடு மோதும் அலையது போல் கல்கி அவதாரமாய் கலியுக மாற்றத்தை செய்கின்ற சித்தனை வாழ்த்த யாம் காகபுசண்டன் அகமகிழ்வோடு கதிரவன் எழுகின்ற வேளைக்கு முன்பாக வந்து அமர்ந்து நிற்கின்றோம். ஆதி இறை மினை பெருமகா இறை நூல்தனிலே. இறை நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவற்றின் பரிமாணங்களை பெற்று கொண்டிருக்க, ஒவ்வொன்றும் இவ்யுகமதை மாற்றுகின்ற ஒவ்வொரு புண்ணிய கடலிலிருந்து வருகின்ற அலையது போல் அவை இருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவனே வாழ்த்துகின்றோம். ஒரு அலை சிறிதாக இருக்கும், ஒரு அலை பெரிதாக இருக்கும். ஒரு அலை ஒட்டுமொத்த கரையையும் இருந்த இடம் தெரியாமல் அளிக்கின்றவாறு மிக பெரும் ஆழி பேரலைகளாக இருக்கும். ஆனால் இவை அனைத்திற்கும் அடிமூலாதாரம் என்பது ஆழிதான். அவ்வாழியதுதான் இன்று புண்ணிய சிவமகா வாழைச்சித்தன் என்ற பெரும் புண்ணிய கடல் என்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு பெரும் புண்ணியமாக பல்வேறு யுகங்கள் தவமிருந்து பெற்ற புண்ணிய கடலினை வைத்து இன்று கரைக்க இயலாது இவ்வாறு சிறிய சிறிய புண்ணிய அலைகளாக இன்று களியென்ற மிக கடும் பாறை போன்று இருக்கின்ற கரைகளிலெல்லாம் மோதுகின்றனவே. உம்முடைய புண்ணிய ஆற்றல் எவ்வாறு இக்கரைகளை எல்லாம் கரைத்து முழுமையாக புண்ணிய கடலாக மாற்றப் போகின்றது என்று சீடர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயம் வருவதெல்லாம் சிறிய சிறிய அலைகள்தான் இங்கிருக்கின்ற களியில் இருக்கின்ற சிறு சிறு நிலைகளின் மீது மோதிக்கொண்டு அவற்றை முடிந்த மட்டும் கரைக்கின்றன. சிலதை கரைக்க முடியாது அகன்று நிற்கின்றன. அவற்றின் மீது பட்டு மட்டும் விலகி நிற்கின்றன. ஆனால் இன்னும் சிறிது காலங்களுக்குள் மிக பெரும் பேரலை ஒன்று வரும். அப்பேரலை என்பது மிக பெரும் புண்ணிய பேரலை. சிவமகா வாழைச்சித்தனின் உண்மை சுயரூப நிலை அந்நிலை வருகின்ற பொழுது ஒரே நிலையில் யுகமே மாறி நிற்கின்றவாறு சபையை கேட்டு எங்களுக்கு இல் சபைகளும் கிளை சபைகளும் வேண்டும் என்று சாறை சாறையாக வருகின்ற மாந்தர்கள் ஒவ்வொருவரும் சபை வேண்டும் என்று தான் வந்து வேண்டி நிற்கின்றவாறு பெரும் பேரலையாக சிவமகா வாழைச்சித்தனை பற்றிய புகழ் 8 திக்கும் பரவ காத்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை இக்கணம் உணர்த்த காகபுஜண்டனை அழைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். கண்டிருக்கின்றோம் பல்வேறு யுகங்களை. ஆனால் யுகம் காணா சித்தனை மட்டும் இதுவரை கண்டதில்லை. இன்றுதான் கண்டு கொண்டிருக்கின்றோம். கண்டு கொண்டிருக்கின்ற இவ்வேளைதனில் ஆதி இறைநூல் என்ற பேராயுதத்தோடு தவம் இருக்கின்றான். அவனே ஆயுதமாக தவம் இருக்கின்றான். எதற்கு இருக்கின்றான், எதற்கு இத்தனை காலங்கள் மறைந்திருந்தான் என்ற நிலையை அறிகின்ற பொழுது பேரானந்தத்தில் அவனோடு இணைந்து யுகமாற்றத்திற்காக வந்து அமர்ந்திருக்கின்றோம். பல்வேறு தேவ சித்தகணங்கள் எல்லாம் என்றிருக்க, இன்று எவருக்காக இவ்வவதாரத்தையும் இவ்வாயுதத்தையும் சுமந்து நிற்கின்றீரோ அவர்கள் உம்மை கண்டும் காணாது அகன்று நிற்பதை கண்டால்தான் எங்களுக்கு வேடிக்கையாகவும் சில மன வருத்தங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் பெரும் வரங்களை மிக எளிதாக இன்று மானிடர்களுக்கு சிவனே கொடுக்கின்ற ஒரு நிலையை நிகழ்த்த இத்தனை காலங்கள் தவமிருந்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவனிடமிருந்து வரம் பெறுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இன்று சிவமே வரமாக இவ்வுலக மாந்தர்களுக்கு சிவமகா வாழைச்சித்தன் வடிவில் கிடைத்திருக்கின்ற நிலைதனை அறியாது அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை உம்மை சிவமாக நினைத்து வணங்கி பார்க்கச் சொல். அவர்களுக்கு கிடைக்கின்ற அருள் புண்ணிய நிலைகளெல்லாம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று, எங்கிருந்து அவர்களுடைய இகலோக நிலைகளுக்கான தீர்வுகள் கிடைக்குமென்று அவர்களுக்கு தெரியாது. ஏன் ஆசி கொடுத்த சித்தனுக்கும் தெரியாது. தானாக அவர்களுடைய நம்பிக்கையின் பால், அவர்கள் சித்தனை சிவமென்று நம்பிய நிலையின் பால், இவனே யுகமாற்ற நிலையை கொண்டு வரப்போகின்றவன் என்ற நிலையை நம்பி அவனை வணங்கிய நிலைக்கு அவனோடு இணைந்து யாமும் யுகமாற்றத்தில் ஒரு சிறு மணலாக ஒரு சிறு அலையாக இருக்கின்றோம் என்ற நிலையை உணர்கின்ற பொழுது
அவர்களுக்குள் கொடுக்கப்படுகின்ற பிரபஞ்ச ஆற்றல் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி அடைய செய்வதாக மாறி இருக்கும். அவர்கள் உம்மை பூரணமாக ஏற்கின்ற பொழுது என்ற நிலைதனை இப்பூரண மதியது பூரணமாக ஆக காத்து கொண்டிருக்கின்ற கால வேளைதனில் எடுத்துரைக்க வைத்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். வாழை சித்தன் என்ற திருநாமத்தில் இருக்கின்ற பேராற்றல், அத்திருநாமத்தை பெறுவதற்கு செய்த பெரும் தவ ஆற்றல் எல்லாம் இவ்யுகம் எத்தனை முறை நாங்கள் உரைத்தாலும் உணர இயலாது. ஆனால் அதனை உணர்வதற்கு ஒரு கணம் போதும். அது உம்முடைய யுகமாற்ற நிலை என்பது எவ்வளவு புண்ணியமானது என்பதை ஒருவன் உளமாற உணர வேண்டும். அதனை மிக எளிதாக உரைக்கின்றோம். அரிதான நிலை, ஆனால் அறிந்துவிட்டால் சித்தனை எக்காலத்திலும் சீடர்கள் விடாது பிடித்து கொள்வதற்கான ஒரு நிலையை உரைக்கின்றோம். ஆங்காங்கு இக்கலியுகமதில் எத்தனை மாந்தர்கள் சிவத்தை வணங்குகின்றார்கள், அருமுகனை வணங்குகின்றார்கள், பல்வேறு தெய்வ நிலைகளையெல்லாம் வணங்குகின்றார்கள். அத்தனை தெய்வங்களும் அவர்களிடம் பேசுகின்றதா? சிறு தெய்வங்களும் சில தெய்வங்களும் அவர்களுடைய ஆற்றலின் பால், அவர்களுடைய வம்சாவளியில் அவர்களுடைய குல தெய்வங்களாக வருபவர்களுக்கு மட்டும் சிறிது நேரம் ஆடி ஒரு சிறு ஆகம நிலைகளையோ அல்லது அவர்களுக்கென்று நல்வார்த்தைகளையோ உதிர்த்து செல்லும். அவை நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அங்கிருக்கின்ற அவர்களுடைய குலத்தில் இருக்கின்றவர்களுடைய நிலையை பொறுத்தது. அதுபோன்ற பெருந்தெய்வங்கள் சிலதை மட்டும் கையில் வைத்து கொண்டு அவர்கள் உரைக்கின்ற உரையும் அவர்கள் உரைக்கின்ற ஆகம நிலையும் அவை அனைத்தும் அவ்வாறு அத்தெய்வத்தை வசப்படுத்தியவன் தம்முடைய சுயநலத்திற்காக செய்கின்றதே தவிர பொது நலத்திற்காக செய்வதென்பது மிக அரிய நிலை என்பதை கண்டிருக்கின்றோம். ஏன் ஜீவ நாடிகளை வாசிக்கின்ற மாந்தர்கள் கூட ஜீவ ஏடுகளாக பனை ஓலைகளில் கொடுத்தோமே, அவ்வேடுகளை வாசிக்கின்ற மாந்தர்கள் கூட அதனை அவர்களுடைய நிலைக்காக தான் வாசிக்கின்றார்களே தவிர அவற்றை வைத்து பல்வேறு மாந்தர்களுக்கு நல்நிலைகளை செய்ய வேண்டும் என்ற நிலை கொண்டு வாசிக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொருவனும் தமக்கு கொடுத்த ஆற்றலை வைத்து தம்முடைய நிலை உயர வேண்டும், தம்முடைய நிலை மாற வேண்டும் என்ற ஒரு அவா தமக்கு பெருமை புகழ் என்ற களியில் இருக்கின்ற மாய நிலைகளெல்லாம் வேண்டும் என்ற நிலைக்கு தான் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலரை தவிர என்ற நிலைதான் உண்மையாக இருக்க இன்று ஒட்டுமொத்த யுகத்தையே மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தாம் பெற்ற அனைத்து ஆற்றல்களையும் தம்மை நாடுகின்ற சீடர்களுக்கு அவ்வாறே தாரை வார்க்கின்ற நிலை. ஏன் அவன் பெறுகின்ற பொழுது அவ்வாற்றலின் சீற்றம் எவ்வளவு அதிகமாக இருந்தது. சிவன் பெற்றதை அருமுகன் பெற்று அதனுடைய ஆற்றலை குறைத்த கணமே அதன் சீற்றம் பெருமளவு குறைந்த பொழுதும் அதனை தாங்க வேறு சித்தன் அல்லாது அகத்தியன் மட்டும்தான் அதனை தாங்க முடிகின்றவாறு அதன் சீற்றம் இருந்ததென்றால், இன்று அகத்தியனுக்கு பிறகு வாழை சித்தன் மட்டும்தான் அவ்வாற்றலை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றான் என்றால், அது அவனுக்கு பின்பும் வாழை சித்தனும் ஆற்றலினை குறைத்துதான் சீடர்களுக்கு கொடுக்கின்றான். அதனையே தாங்குவதற்கு பல்வேறு தடை நிலைகளும் வினைநிலைகளும் ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் வருகின்றதென்றால், அது எவ்வளவு ஆற்றல் மிக்க ஆயுதம். சித்தனே இன்று அவ்வாயுதமாக இருக்கின்றான். இதனை வைத்து சிறிது சிறிதாக யுகத்தை மாற்றி கொண்டிருக்கின்றான். ஆனால் மாற்றுகின்ற நிலைக்கு ஒரு சிறிய அளவு பேரனையும் புகழினையும் தாம் பெற்றுக்கொள்ள எண்ணாது எமக்கு வேண்டியது யுகமாற்றம் என்ற ஒரு நிலை. அது பொது நிலையினுடைய நன்னிலை என்ற உயர்நிலை தன்னை உளமாற உள்ளுக்குள் கொண்டதினால் அவனை உலகம் வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. 14 லோகங்களும் என்ற நிலை தன்னை உணர்த்த வைத்தவனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு இன்று உம்மை நாடி வந்தவர்களுக்கு அந்நிலை கிடைத்துவிடும். யாம் உரைத்தது போல் நாடி சுமக்கின்ற நிலை என்று யாம் உரைக்கின்றோம். அதுபோல் பல்வேறு காலங்களில் யாம் இதனை உரைக்க வந்ததின் நோக்கம் என்னவென்றால், அவ்வாறு இருக்கின்ற தெய்வ நிலைகளிலும் ஜீவ ஏடுகளிலும் இருப்பவர்கள் கூட சுயநலத்தோடு தான் இருக்கின்றார்கள். பொது நலத்தோடு இருப்பவர்கள் மிக அரிய நிலை.
அவ்வாறு இல்லாமல் இன்று உம்மோடு இணைந்தவர் யாவரும் பொது நலமாக யுகமது மாற வேண்டும் என்ற ஒரு நலத்தின்பால் செயல்பட வேண்டும், செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வாறு அதற்கு எத்தனை கடின நிலைகளை சித்தன் தாங்கி வந்திருக்கின்றான். அவனுடைய சீடர்களை எவ்வாறு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றான் யுகமாற்ற நிலைக்காக. ஏனென்றால் சித்தன் கொண்ட அதே நோக்கத்தை சீடர்கள் கொண்டால்தான் யுகம் மாறும், இல்லை என்றால் யுகம் சித்தர்களையே மாற்றிவிடும் என்ற அளவிற்கு கொடூர கலியுகமாக இருக்க பொறுமை நிலை கொண்டு ஒவ்வொன்றையும் பெருமை பாராது பொறுமையாக செய்து கொண்டிருக்கின்ற சித்தனை போற்றி வாழ்த்தி வலம் வருவோர் யாவரும் உயர்நிலை பெற்றவர்களாக. ஏன் குலதெய்வங்கள் கைவிட்டவர்களுக்கு கூட சிவசபையே குலதெய்வ சபையாக மாறி நிற்கும். இதுவே குலதெய்வ கோயிலாகவும் இங்கிருக்கின்ற வாழை சித்தனும் அகத்தியனமே குலதெய்வங்களாகவும் மாறி நிற்கின்ற அருள் நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே வாழ்த்துகின்றோம். இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு இன்று அக்கணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையை எக்கணத்திலும் சிவசபையிலிருந்து உயர்நிலை கனநிலைகளோடு கொடுத்து விடுவோம், கணபௌசையும் கொடுத்து விடுவோம். ஆனால் இன்று சிவசபை அறியாது இங்கு சிவம் இருக்கின்றார், அருமுகன் பேசி கொண்டிருக்கின்றார் என்று அறியா நிலைதனில் எத்தனை மாந்தர்கள் மனம் நொந்து சிவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எம்மிடம் ஒரு வார்த்தை நீர் பேசிவிட மாட்டாயா? ஒரு மானிட வடிவில் வந்து நான் தான் சிவம் என்று எம்மிடம் உரைத்து ஒரு கணம் எம்மிடம் பேசிவிட்டு சென்றுவிட மாட்டாயா என்றெல்லாம் சிவனிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றார்கள், அருமுகனிடம் இருக்கின்றார்கள், சக்தியிடம் இட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஆணைமுகனிடம் முட்டி முட்டி அழுவதையெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற நிலைகளெல்லாம் அல்லாது இன்று மிக எளிதாக சீடர்களுக்கு சிவமகா வாழை சித்தன் கிடைத்திருக்கின்றான். இந்நிலையை உங்களால் முடிந்த மட்டும் எத்தனை நபர்களுக்கு உரைக்க முடியுமோ எடுத்துரையுங்கள். எடுத்துரைக்கின்ற பொழுது அவ்வாறு அவா கொண்ட ஒரு சீடன் தம்முடைய மனமுருகி இறையை வேண்டி கொண்டிருப்பவன் எவ்வித பலனையும் எதிர்பார்க்காது எமக்கு உம்முடைய காட்சி, உம்முடைய அருள் வார்த்தை, திருவார்த்தை கிடைத்தால் போதும் என்ற நிலையை மட்டும். ஏன் சில மாந்தர்கள் வினவுகின்றார்கள், நீர் சிவமாக இருக்கலாம், எமக்கு நீர் சிவமென்று தெரியாது, ஆனால் உம்முடைய கடைக்கண் பார்வை மட்டும் எமக்கு நீர் ஒரு மனித வடிவிலிருந்து கொடுத்துவிட்டு சென்றால் எமக்கு அதுபோதும் என்று வேண்டுகின்ற மாந்தர்களெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இன்று சிவசபையில் இருக்கின்ற சீடர்கள் உரைக்கின்ற உரை, இங்கு சிவமகா வாழை சித்தன் இருக்கின்றான் வாருங்கள் என்றும் சிவசபைக்காக கிளை சபைகளையும் இல்சபைகளையும் ஏற்படுத்தி அதற்கான நல் தீர்வு நிலைகளாக நூல்களையும் சித்தனையும் அமைத்து சற்சங்கமது நிகழ்த்துகின்ற பொழுதும் ஆங்காங்கு அவ்வுரைகளை கேட்பவர்களெல்லாம் சித்தனை உண்மையான சிவமாக நாடி வருகின்ற பொழுது அகத்தியனை நாடி வந்துவிட்டோம், பல்வேறு தேவ சித்தகணங்களை நாடி வந்துவிட்டோம். இனி இக்கலியுகத்தை பற்றி எமக்கு கவலை இல்லை. இது எவ்வளவு கொடிய கலியாக இருந்த பொழுதும் யாம் இறைவனை கண்டுவிட்டோம். இவன் எதற்கு இன்று இவ்வாறு பேசி கொண்டிருக்கின்றான் என்று அச்சீடன் ஆராய்ந்து, ஓ யுகமாற்ற நிலைக்காகவா இவன் வந்திருக்கின்றான், யாமும் சேர்ந்து உம்மோடு அப்பணி செய்கின்றோம் என்று இருப்பார்கள். எனவே அதனால்தான் எடுத்துரைக்க உரைக்கின்றோம். சிவசபையை பற்றி உரையுங்கள். சிவசபை நாமத்தை, சித்தன் நாமத்தை, அருமுகனோடு இணைந்த இந்நாமத்தை தற்சமயம் உரைக்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றல் இருக்கின்றதே. இம்மாலை அணிந்த நிலைதனில் இதனை செய்கின்ற பொழுது மிக விரைவாக சபை வளர்ந்து நிற்கும், அதற்கான சுவடுகள் மிக எளிதாக கிடைத்து நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஆற்றலை அதிகரித்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சீடர்களுக்கும் அருமுகன் அவர்களுக்குள் இருக்கின்ற அவனுடைய சத்துரு சம்கார வேலினால் ஒவ்வொரு மாந்தர்களுக்குள் இருக்கின்ற மாய நிலையில் இருக்கின்ற களிநிலைதனை அழித்து கொண்டிருக்கின்றான். அந்நிலையினால் ஒவ்வொரு சீடனும் இனி எடுத்துரைத்தால், சிவசபையை பற்றி எடுத்துரைத்தால் ஓர் வசீகர நிலை, ஒரு மோகன நிலை இவர்கள் திருநாவில் வந்தமர்ந்து அதனை கேட்போர் மயங்கி சிவசபையை நாடி வருகின்றவாறு ஓர் ஆற்றல் இவர்கள் நாவுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை இக்கணம் உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இந்நிலை அறிந்து மிக எளிதாக சிவசபையை பற்றி எடுத்துரையுங்கள். யாம் உரைத்தது போல் ஏங்கி கொண்டிருப்பவர்கள், கண்கலங்கி அழுது கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கனிந்த மனம்
கனிந்த யுக மாற்றத்தை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனை வந்தடைய ஒரு வடிகாலாய் நீங்கள் மாறி நெல்லுங்கள். அவ்வாறு மாறி இருக்கின்ற பொழுது நீங்களே யுகமாற்ற சித்தனாக மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாக இன்று அவதாரம் பூண்டு விட்டீர். கல்கி அவதாரத்தையும் இணைந்து கொண்டு வந்து விட்டீர். அவ்வாறு இருக்க யுகமதில் எத்தனை மாந்தர்கள் ஆங்காங்கு மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். பசி பட்டினியால் எத்தனை மாந்தர்கள் தங்களுடைய உயிர் கூட வேண்டாம் இறையோடு கலந்து விடுகின்றோம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை வருத்த நிலைகளும் இருந்த பொழுது அவர்கள் நினைக்கின்றார்கள், இறை இருப்பது உண்மை என்றால் எம்முடன் ஒருமுறை நீர் பேசிவிட்டால் யாம் உமக்கு அடிமை, நான் எத்தனை காலம் வேண்டுமானாலும் பட்டினியாக இருக்கின்றேன், எத்தனை துன்பத்தையும் தாங்கிக் கொள்கின்றேன், நீர் இருப்பது உண்மை என்றால் ஒரு வார்த்தை எம்மிடம் உரைத்துவிடு என்று அழுது கொண்டு இத்தனை கலியுகத்தில் இத்தனை கொடிய மாந்தர்களுக்குள் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வந்த சீடர்களுக்கு மிக எளிதாக சிவனை கண்டு செல்கின்றீர்கள். இது எவ்வளவு எளிய நிலை என்பதை புரிந்து கொள்ள மாட்டிருக்கின்றீர்கள் என்ற நிலைதனை சில கணங்களெல்லாம் எடுத்துரைக்க வைக்கின்றன என்ற நிலைதனை யாம் காகபுஜண்டன் உணர்த்தி இதனை மிக எளிதாக உணர்ந்து கொண்டு மிக விரைவாக சித்தனை சிவமாக ஏற்று கொண்டவர் யாவரும் அவன் வடிவில் சிவநிலையை உணர்ந்து இகலோக நிலையில் இணைந்த பொழுதும் சித்தன் என்ற பெரும் பட்டம் பெற்று அவனுடைய சந்ததிகளே சித்தனுடைய சித்த சந்ததிகளாக மாறி நிற்கின்ற அருள்வரமும் சூட்சமமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று வந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் நாளை வரப்போகின்ற உயர் சரணாகதி கொண்ட சீடர்களுக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். எதற்கு இத்தனை கணங்கள் இத்தனை முறை இத்தனை நாட்கள் ஆசி உரைக்கின்றன? அந்நிலையின் காரணம் என்னவென்பதையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெவிட்டாது உரைக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் தெவிட்டாத அமுதாக இருந்த பொழுதும் அதனை உண்ணுகின்றவர்களுக்கு அது தெவிட்டுகின்றது போன்று தெரிகின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம். இவ்வாறு வெகு நேரங்கள் வருகின்ற இந்நூலிலிருந்து வருகின்ற இவ்வாசிகளும் சிறிது காலங்களுக்கு பின்பாக சிவமகா வாழை சித்தனினால் நிறுத்தப்படும். அவ்வாறு நிறுத்தப்பட்ட பின்பு சித்தன் அழைத்தால் மட்டும் அழைத்த கணம் மட்டும் இந்நூலுக்குள் வந்து உரைக்கின்றவாறு இந்நூலினை கட்டி வைத்து விடுவோம். இறை பெருமகா இறை நூல்களை எல்லாம் அவ்வாறே அமைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி இன்று வந்து உரைக்கின்ற ஒவ்வொரு கணங்களுக்கும் அதி சுதந்திரத்தை சித்தன் வழங்கியிருக்கின்றான். சுதந்திரமாக இந்நூலில் சென்று உரையுங்கள். எத்தனை கணம் எத்தனை நாளிகை வேண்டுமானாலும் உரையுங்கள். ஆனால் அதனை கேட்கின்ற ஒவ்வொரு மாந்தரும் இன்று அல்ல பல வருடங்கள் கழித்து அவ்வாசிகளை கேட்டாலும் அவ்வாசிகளுக்கான பலன் கிடைக்கின்றவாறு ஆசிகளை இணைத்து உரையுங்கள். ஏனென்றால் இன்று கேட்காமல் இருக்கலாம் புசிண்டனின் ஆசிகளை. ஆனால் பல வருடங்கள் கழித்து ஒருவன் இவ்வாசியை மீண்டும் எடுத்து கேட்கின்ற பொழுது அவனுக்கு இதிலிருந்து ஓர் உயர்நிலை கருத்து சென்றிருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்றவாறு ஆசிகளை வழங்கி ஆசி உரையுங்கள் என்று சித்தன் சூட்சமமாக அனுமதி வழங்கி இருக்கின்றான் சூட்சம நூலில் என்று யாம் புஜண்டன் எடுத்துரைத்து இந்நிலையில் இருக்கின்ற உயர்நிலைதனை உணர்ந்து இன்றே இவ்வாசிகளினுடைய புண்ணிய பெருநிலைகளை எல்லாம் பெற்று இதில் உரைத்த உயர் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவ்வாறு இகலோக நிலைதனில் வலம் வருகின்ற பொழுது யாவரும் இறையாக வலம் வரலாம். யாம் உரைத்தது போல் கரையை அலை மோதி கரைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருக்க சிறிய அலைகளாக இன்று சீடர்கள் இருக்கின்றீர். நாளை இதைவிட பெரும் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களெல்லாம் வந்து நிற்கின்ற பொழுது இந்த அலைகளெல்லாம் சிறிய அலைகளாக அவற்றின் முன்பு மாறி நின்றுவிடக்கூடாது. இவையும் முடிந்தால் பேரலைகளாக மாறி நிற்கட்டும் என்ற நிலையினால்தான் இன்று பெருநிலை உரைகளாக வந்து அமர்ந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். பேருயுகங்களை கண்ட புஜண்டன் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற ஆற்றலை தாமே பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தவநிலையை ஒரு நிலையாகவும் அவன் நாமங்களை உரைக்கின்ற சித்தன் நாமங்களை அகத்திய நாமத்தை உரைக்கின்ற நிலையை
உள்ளுக்குள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஓர் புண்ணிய ஆற்றலில் ஒவ்வொருவனும் மிக அதிக ஆன்ம ஆற்றலை கொண்டவனாக மாறி நிற்கின்றான். கொண்ட நிலையில் சிவசூட்சம நூலினையும் சேர்த்து கொண்டிருக்கின்றான். அவ்வாற்றலை சிறிது சிறிதாக ஒவ்வொரு சீடனும் பெற்று கொண்டிருக்கின்றான். பெற்ற ஆற்றல், பெற்று கொண்டிருக்கின்ற ஆற்றல், பெறப்போகின்ற பேராற்றல்களை எல்லாம் யுகமாற்ற நிலைக்காக பயன்படுத்துகின்ற நிலையாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் ஒரு ஆழி பேரலை அல்ல, பல கோடி உயரத்தில் வருகின்ற இவ்வொட்டுமொத்த பூலோகத்தையும் ஒரு நாளிகை அல்ல, ஒரு நாளிகையில் 1000ல் 1 பங்கு என்ற அளவில் இவ்வொட்டுமொத்த உலகையும் மூழ்கி அவற்றை அழித்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆழி பேரலை ஒட்டுமொத்தமாக நீராக கொந்தளித்து எழ வேண்டுமோ அதுபோன்று உங்களிடமிருந்து புண்ணிய ஆற்றல் சித்தனை நம்பிய நிலைக்காக மட்டுமே வரும் என்ற நிலைதனை உணர்ந்து இதில் உரைக்கின்ற நிலை பெருநிலை. ஏனென்றால் நூலினை தாங்கியவர்கள் மட்டுமல்ல, நூலினை சூட்சமமாக கண்டு கொண்டிருப்பவர்களுக்கே இவ்வாற்றல் என்று யாம் உரைக்கின்றோம். அவர்களுடைய நோக்கம் யுகமாற்றத்தை நோக்கி இருக்கின்ற பொழுது சித்தனுடைய முழு ஆற்றலையும் ஒரு மானிடன் தாங்கி நின்று எடுத்துரைக்கலாம். சிவசபையின் உயர்நிலைதனை என்ற நிலைதனை இக்கணம் உணர்த்த வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இதனை உணர்ந்து கொண்டோர் எல்லாரும் தமக்குள் இருக்கின்ற ஆற்றல், தமக்குள் சித்தன் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் சூர சம்ஹார நாயகனுடைய நன்னாளுக்காக ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் அருள்நிலையான பல்வேறு கணங்களை தாங்கி நிற்பதற்கான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்நிலையை எல்லாம் பெறதான் ஒவ்வொரு மாந்தனும் ஆங்காங்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றான், எக்கியங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றான், ஒவ்வொருவனும் நித்தமும் பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற மாந்தர்களுக்கு கூட கிடைக்காத பெருநிலை இன்று எளிய நிலைதனில் கிடைத்திருக்கின்றதென்றால் என்றோ செய்த ஒரு சிறு புண்ணிய நிலை உங்களை சித்தனை அறிய செய்கின்றது. இந்த நிலைதனை அறிந்த நிலையினால் மீண்டும் சித்தனை விட்டு அகன்று விடாது. ஒவ்வொரு சீடர்களும் இறுக பிடித்து கொண்டு யுகமாற்றம் என்ற ஒரு மாற்ற நிலையின் மீது ஊன்றுகோலை ஊன்றி நிற்பது போல் எம்வேலவனின் வேலினை மிக எளிதாக மண்ணுக்குள் செலுத்தி அவன் நின்றுவிட்டால் அவனை அவ்விடத்திலிருந்து அசைக்க சிவனால் கூட இயலாது என்ற அளவிற்கு இருக்கும். அதுபோல் சித்தன் மீது ஒரு ஊன்றுகோல், அது யுகமாற்றம் என்ற செங்கோல், அவன் கொடுத்த செங்கோலை அவன் அருகிலேயே ஊன்றி கொண்டு மிக வலுவாக நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் சித்தனாக சிவமகா வாழை சித்தனின் அருவடிவில் சிவவடிவில் சிவம் என்ற ஒரு நிலையை உணர்ந்த மனித நிலையில் இகலோக நிலையில் உழன்ற பொழுதும் உயர்நிலை கொண்ட சித்தனாக வலம் வரலாம் என்ற நிலைதனை வரமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான். எளிய நிலைகளாக இவற்றை சிவசபையில் சிவமகா வாழை சித்தன் என்ற வாழும் குருவல்லாது ஒரு சீடன் தனியாக தவமிருந்து அதனை பெற்றுக்கொள்ள முயற்சி கட்டும் எத்தனை காலங்கள் எத்தனை வருடங்கள் ஆகுகின்றது என்று காகபுஜண்டனும் மீண்டும் காத்திருந்து பார்க்கின்றோம். ஆனால் அந்நிலையெல்லாம் மிக அரிய நிலை, இது எளிய நிலை ஆனால் உயர்நிலை. அனைத்தும் யுகமாற்றம் என்ற ஒரு நிலையின் மீது நம்பிக்கை கொண்டு அந்நிலைக்கு பணி செய்கின்ற வேளையில் சித்தனோடு இணைகின்ற வேளையில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு சீடனும் ஆங்காங்கு இவ்வுலகத்தில் எத்தனை மாந்தர்கள் கலியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கெல்லாம் ஒரு கிளை சபை, ஒரு இல் சபை, அங்கிருக்கின்ற ஒரு மாந்தன் சுற்றி இருக்கின்ற 1000 கோடி மாந்தர்கள் வேண்டுமென்றால் அவர்கள் தீயவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு மானிடன் சித்தனை உணர்கின்ற நல்மானிடனாக இருப்பான். சித்தனுடைய ஆற்றலை சுமந்து நின்று அங்கிருக்கின்ற பல கோடி மாந்தர்களை நல்நெறிப்படுத்துபவனாக இருக்கலாம். ஆனால் அவ்வொரு மாந்தனுக்கு சபை இருக்கின்றது என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக தான் சபையை எடுத்துரையுங்கள் என்று உரைக்கின்றோம். எடுத்துரைக்கின்றதற்கு இதற்கு முன்பு அவ்வாற்றலை கொடுக்கவில்லை. சூரசம்ஹார நாயகன்தான் அவ்வசிய மோகன ஆற்றலையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சீடர்களுக்கும் உரைத்து பாருங்கள் சபையை பற்றி.
உயர்நிலை கொண்டு யாம் இதனை கற்றோம் அதனை கற்றோம் என்ற அகங்கார நிலையில் இருப்பவன் கூட உன்னாவில் வருகின்ற உயர் ஞானம் என்னாவிலிருந்து வரவில்லையே என்ற ஓர் வசிய நிலைக்கு அகப்பட்டு தமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலை உங்களுடைய உரைகளை கேட்கின்ற பொழுதே அவனிடமிருந்து அகன்று சென்று அவன் சிவசபை நாடி வந்து நாடியில் இருக்கின்ற உயர் நிலைகளை எல்லாம் கேட்டு நின்று ஒவ்வொரு ஆசி நிலைகளையும் ஏன் இதற்கு முன்பு பல்வேறு காலங்களாக ஒவ்வொரு நூலும் உரைத்த அனைத்து ஆசிகளையும் கேட்டு அவன் ஆசி உரைக்கின்ற நூலாக மாறி நிற்கின்ற காலங்களெல்லாம் நடக்கப் போகின்றது என்ற நிலைதனை காகபுஜண்டன் கண்டிருக்கின்றோம். அந்நிலையை நிகழ்த்த இன்று யாம் இவ்வாசிகளை உரைக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாசியை எவர் கேட்கின்றாரோ அதில் ஒருவர் அதனை செய்ய போகின்றார் என்ற நிலைதனையும் யாம் அகமாற உரைத்து அந்நிலை போல் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு நிலைதனில் யுகத்தை மாற்ற அவர்களால் சிவசபை இருக்கின்றது என்று எடுத்துரைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இவ்யுகத்தை மாற்ற பல்வேறு தேவ சித்த கணங்கள் முயற்சிக்கின்ற அருள் பலத்தை அவர்களுக்குள் ஒன்றாக கொடுக்கும். அதன் மூலம் அவர்களுடைய குலங்களும் செழித்து நிற்கும், அவர்களுடைய சந்ததிகள் வளர்ந்திருக்கும். அவையாவும் புண்ணிய சந்ததிகளாக கலியுகம் அல்ல, அவர்கள் யாவரும் புண்ணிய யுகத்திலேயே பிறந்தவர்களாக புண்ணிய யுகத்திலேயே வாழ்கின்றவர்களாக மாறி நிற்கின்ற அருள் நிகழ்வு சிவசபையிலிருந்து வரமாக கொடுக்கப்படும் என்ற நிலைதனை காகபுஜண்டனை காலம் தாழ்த்தாது எடுத்துரைக்க வைத்தவனே வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்பவன் இவ்வு உலகமதில் கால்பதித்த தருணமதிலிருந்து அவன்தான் அவதாரம் என்று அவன் கூட அறியாத நிலைதனில் கால்பதித்த சிறுவயது நிலையிலிருந்து அவனுக்குள் சூட்சமமாக ஆற்றல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவை வெளிவர இத்தனை காலங்கள் ஆனது போல் இத்தனை காலங்கள் அவன் வெளிப்படுவதற்கு இவ்யுகமாற்ற நிலைதனை வெளிப்படுத்துவதற்கு சிவசபையையே வெளிப்படுத்துவதற்கும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு ஆசிகளையும் வெளிவிடுவதற்கும் இத்தனை காலங்கள் காலம் தாழ்த்தி இருக்க இனி இக்கால நிலைகளெல்லாம் தாழ்த்திய நிலையெல்லாம் எதற்காகவென்றால் சிவசபையை சூட்சமத்தில் பெருநிலையாக கட்டமைக்க வேண்டும் என்ற நிலைக்காக தான் அதனை அமைத்தாயிற்று. இனி இயல்பு நிலையில்தான் அமைக்கப்பட போகின்றது. அதற்காக இறை நூலை தாங்கிய சீடர்களையும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இனி இறை நூலை தாங்க போபவர்களுக்கு எவ்வித வினையும் வந்து அவர்கள் நூல்களை தாங்குவதற்கு தடையாக வந்துவிடக்கூடாது என்ற நிலையினால்தான் சூரசம்ஹார நாயகன் சித்தனுக்குள் இருந்து அத்திருமாலை இதனை அணிவிக்கின்ற நிலையாக வைத்து அவர்களுடைய வினைகளை அவர்களையே ஓமகுண்டமாக மாற்றி நின்று அழித்து கொண்டிருக்கின்றான் அருமுகன். பின்பு அவர்கள் நூலினை தாங்குவது மிக எளிதாக மாறிவிடும் என்ற நிலையினால் இவ்வாறு எண்ணிலை செய்தால் எண்ணிலை எளிதாக முடியும் என்ற நிலைதனை ஒவ்வொரு கணமும் எண்ணி எண்ணி சித்தன் தேவர்களோடு உரையாடி இன்று சீடர்களுக்கு இதனை செய்தால் நலமாக இருக்கும் என்று உரையாடி அதை இயல்பு நிலைதனில் அவன் உரைத்து கொண்டிருக்கின்றான். அவ்வழியில் ஒவ்வொரு சீடனும் பயணிக்கின்ற பொழுது சித்தன் உரைக்கின்ற உரைக்கு மறு உரை உரைக்காது. அவன் ஏதோ பிதற்றலாக உரைக்கின்றானோ அல்லது பித்தம் ஏறி உரைக்கின்றானோ என்றெல்லாம் நினைக்காது அவன் உரைத்தால் அது சிவ உரையாக பல்வேறு கணங்கள் அமர்ந்து உரைக்கின்ற அருள் உரையாக பிரபஞ்ச உரையாக ஏற்று அதில் தவறு இருக்காது என்ற நிலையே உண்மை என்று யாம் உரைத்து அந்நிலையின்படி செயல்பட்டு யுகமாற்றத்திற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். பின்பு உங்களால் யுகமாற்றம் அது நிகழ்த்தப்படும். உங்களால் பல மாந்தர்களுடைய மனம் சரி செய்யப்படும், அவர்களுடைய குலம் அது காக்கப்படும். அவ்வாறு செய்கின்ற நிலையினால் வருகின்ற புண்ணியமெல்லாம் எவருக்கு உங்களுக்கு தான் கிடைக்கும், உங்களை தயார் செய்த சித்தனுக்கு சிறிதளவு கிடைக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவரையும் புண்ணியம் என்ற பெரும் பொக்கிஷத்தை கொடுத்து காக்கின்ற அருள் நிகழ்வெல்லாம் எங்கு நிகழும், இங்கு மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சித்தனை ஆசானாக ஏற்றுக்கொள்வதுதான் கடினம். ஆனால் ஏற்று கொண்டு விட்டால் இப்பிரபஞ்சத்தை ஆளுவது கூட மிக எளிய நிலை என்ற நிலைதனை ஒவ்வொரு சீடர்களும் எடுத்து உள்ளுக்குள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாம் உரைத்த உரையில் இருக்கின்ற உண்மை ஊர்ஜித கருத்தனை ஒவ்வொருவனும் எடுத்து அதனை உள்ளூர அகமாற ஏற்று நின்று வலம் வருகின்ற பொழுது யாவரும் இறை சித்தனாக சிவமகா வாழை சித்தனாக சிவஸ்வரூபமாக அகத்தியனாக அருமுகனாக 7 14 லோகத்தை ஆளுகின்ற நல் கணமாக ஒவ்வொருவனும் மாறி நிற்கலாம்.
யாம் உரைத்த நிலையை அக்கணத்தில் அவன் உணர்கின்ற பொழுது அதை உணர்கின்ற கணத்தில் இவன் யாம் உரைத்த கணமாக மாறி நிற்பான். கன ஆற்றலை பெற்று என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கின்றவனே, இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர். அந்நிலைதனை அவர்கள் உணரவில்லை. ஆனால் உணர்ந்தோர் யாவரும் இறை ஆட்டிவிக்கின்ற ஒரு பெரும் நடன நிலைகளில் யாம் அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்ந்து வலம் வருகின்றார்கள். யாம் என் நிலையை இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு உடல்நிலை, சிலருக்கு உளநிலை, சிலருக்கு உறவு நிலை என்று பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்ட நிலைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இக்கஷ்டப்பாடுகள் அனைத்தும் இக்கலி என்ற யுகத்தை மாற்றுவதற்கான ஒரு நிலையில் அவரவர் பாவங்களை கழிக்கின்ற நிலை என்பதை உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது சூரசம்ஹார நாளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு சீடனுடைய பெருவினைகளெல்லாம் சிறுவினைகளாக மாற்றி அளிக்கப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அதற்கு பின்பு சபை உயர்வது போல் ஒவ்வொரு சீடனுடைய இகலோக நிலையும் இறை நிலையும் உயரத்தான் செய்யுமே தவிர தாழ்வதல்ல. அவர்களுக்குள் அகங்கார நிலை வருகின்ற வரை என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அவ்வாறு அகங்காரம் வராது ஒவ்வொருவனும் தம்மை காத்து நிற்க சித்த நாமத்தை அகத்திய நாமத்தை ஓயாது உரைத்து கொண்டு உள்ளுக்குள் உணர்ந்து கொண்டு வலம் வருவதே. ஒரு நாளைக்கு ஒரு முறை உரைத்தால் கூட போதுமான நிலை என்று யாம் உரைத்து அந்நிலையில் ஒவ்வொருவரும் வலம் வருகின்ற பொழுது பெற்ற பெருமகா நிலைகளெல்லாம் ஒவ்வொருவருடனும் அவருடைய சந்ததிகளுக்கும் பகிரப்படுகின்ற நிலைகளாக சித்தனிடமிருந்து அருள் ஆசிகளாக அவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். புஜண்டன் வெகுநேரம் ஆனதா அல்லது சிறுநேரம் ஆனதா என்ற நிலையெல்லாம் ஒவ்வொரு சீடனும் கணக்கிடாது காகபுஜண்டன் உரைத்த உரை அது சித்தனுடைய அவா சிவசூட்சம நூலிலிருந்து ஒரு கணம் உரைத்தால் அதனை கேட்பவர்கள் ஒரு கணத்திலாவது மாறிவிட மாட்டார்களா? அதற்கு வந்து திருகணமாக உரையுங்கள் என்று திருநூலினை திறந்து வைத்தான் சித்தன். அந்நூலில் யாம் திவ்ய ஒளியாக வந்து அமர்ந்திருக்கின்றோம். இவ்வொளியிலிருந்து வருகின்ற உயர் உரைகளை கேட்போர் யாவருக்குள்ளும் ஆதி இறைநூலின் அற்புத ஒளி இச்சத்த நிலையை கேட்டு அவர்களுக்குள் ஜோதி நிலைகளாக வெளிப்படுகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனை அகமாற வாழ்த்துகின்றோம். ஏன் எளிய நடையில் வாழ்த்துகின்றீர்? உங்களுக்கு செந்தமிழ் உயர் ஞான சூட்சம தமிழெல்லாம் தெரியாதா என்றால் ஒளிநிலை உள்ளுக்குள் புழுகுகின்ற பொழுது ஒளிநிலை வெளிப்படும் என்று யாம் உரைத்தால் எவருக்கு புரியும் என்று உணர்ந்த நிலையினால் தான் மிக எளிய நிலைகளாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு செந்தமிழ் உரைகளும் சூட்சம பரிபாஷை உரைகளும் யாம் அறிந்ததே இருந்த பொழுதும் அவற்றை எல்லாம் எடுத்துரைத்தால் இயல்பு நிலை மாந்தர்களுக்கு எம் அகத்தியனாக இருக்கின்ற வாழை சித்தன் எடுத்துரைக்கின்ற இயல்பு நடையில் அவன் சிவமாக அமர்ந்து உரைக்கின்ற உரைகள் கூட புரிய மாட்டாது அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற நிலையினால்தான் முடிந்த மட்டும் காகபுஜண்டன் காலங்களை தாண்டி பல்வேறு பாஷைகள் அறிந்த பொழுதும் இன்று எம் அருமுகனின் அருள் தமிழ் மொழியில் தமிழின் வடிவானவனின் அருந்தமிழில் மிக எளிய தமிழில் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். இதனை உள்ளுக்குள் ஏற்று கொண்டோர் யாவரும் உயர்நிலை கொண்ட சூட்சம நிலை தமிழில் இருக்கின்ற சூட்சம உரைகளை எல்லாம் சூட்சம நூல்தாங்கி உரைக்கின்ற பெருமகா நூல்களாக மாறி நிற்கப் போகின்ற நிலைக்கான முன்னோட்ட நிகழ்வாக ஒவ்வொரு நிகழ்வையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இதனை உணர்ந்தோர் யாவரும் நூல்களாக அமரப் போகின்றார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனை அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலையும் எளிதாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் சித்தனை காண்பது மிக அரிய நிலை, கடின நிலை. அதற்கு பல்வேறு ஆகம நிலைகளுக்கு பின்புதான் சித்தனை காண முடியும். இன்று அவற்றையெல்லாம் தளர்த்தி ஒரு அழைப்பு நிலைதனில் சித்தனை கண்டுவிடலாம். ஒரு அழைப்பு நிலைதனில் சித்தனை வந்து கண்டு அவனிடம் ஆசி பெற்று விடலாம். ஏன் அகத்தியனிடம் கூட ஆசி பெற்று விடலாம் என்ற நிலை மிக எளிதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்க நாளை இதைவிட எளிய நிலைகளாக ஒவ்வொரு சீடனும் நூல் தாங்கியவனாக அமர்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்து தேவர்களும் சித்தர்களும் உரைக்கின்ற உரையை கேட்கின்றவாறு இக்களி மாந்தர்களுக்கு மிக எளிய நிலைகளாக அவை யாவையும் சிவனோடு உரையாடுவது, சிவத்தின்
அருள் ஆசிகளை கேட்பது, அருமுகனின் அருள் ஆசிகளை கேட்பது ஒரு முறை வேண்டுமென்றால் தவமிருந்து அருமுகனை அவன் லோகத்தில் சென்று காண்பதற்கு தவமிருந்து பாருங்கள். அவனுடைய கணங்கள் விடாது உங்களை தடுத்தாட்கொள்ளும். அன்பென்ற ஒரு நிலையில் அவன் முருகன் இறங்கி வந்து உங்களை கண்டால்தான் உண்டு. இல்லை, யாம் அவன் லோகத்தில்தான் சென்று காண்போம் என்று தவம் இருந்தால் எல்லாம் உள்ளுக்குள் அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் என்ற நிலையே உண்மை. ஏன் புஜண்டனையே பலமுறை தடுத்தாட்கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையே உண்மை என்று இருக்க, இன்று அவன் சபையில் அவன் அருகாமையில் அவன் வடிவாக இருக்கின்ற வாழை சித்தன் அருகில் எம்மையும் அமர வைத்து அழகுற அருள்நிலையாக அவன் பெற்ற ஆதி இறை நூலில் எம்மையும் அமர வைத்து ஆசி உரைக்கின்றவாறு தேவ சித்தகணங்களுக்கு இவற்றையெல்லாம் எளிதாக மாற்றி வைத்திருக்க, ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் கலிநிலையில் இதனை கொடுத்தால் சூட்சம நிலையில் கஷ்டப்பட்டு எத்தனை காலங்கள் தவமிருந்தவர்களுக்கெல்லாம் போட்டியும் பொறாமையும் ஏற்படும் என்ற நிலையெல்லாம் உணர்ந்த பின்பும் யுகம் மாறினால் நீங்களெல்லாம் சூட்சமத்தில் தவம் இருக்கின்ற ஆற்றல் பெருநிலையாக மாறும். எனவே பொறாமை கொள்ள வேண்டாம், போட்டி கொள்ள வேண்டாம். இம்மானிட மாந்தர்கள் எல்லாம் மகானாக மாறினால் இவர்களுக்குள் இருக்கின்ற ஆன்ம ஆற்றலில் ஒட்டுமொத்த பூ உலகமும் புண்ணிய லோகமாக மாறியிருக்கும். அப்பொழுது நீங்கள் சூட்சமத்தில் சூரியனில் சென்றோ அல்லது வெவ்வேறு கிரக நிலைகளில் சென்றோ அங்கெல்லாம் புண்ணியங்கள் எதிர்பார்த்து அங்கு சென்று தவம் செய்ய வேண்டியதல்ல. இங்கு எம்முடைய சீடர்களுடைய சரீரத்திலும் அவர்கள் வாழ்கின்ற இல் சபைகளிலும் அவர்களுடைய கால்பட்ட தடங்களிலும் நீங்கள் தவம் செய்தாலும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச பேராற்றல் நீங்கள் எங்கு சென்று கிடைத்தாலும், எங்கு சென்று தவம் இருந்தாலும் கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் என்ற நிலைக்காக மாற்றிக்கொண்டு இத்தனை ஆற்றலை தாரை வார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் இச்சீடர்களை வழிநடத்த, இச்சீடர்களுக்கு உயர் ஞானத்தை புகுத்த ஆதி இறைநூலில் வந்து அமர்ந்த ஆசி உரையுங்கள். அருள் ஆசிகள் ஒருவரை உரைக்கின்ற பொழுது பல கணங்கள் இணைந்து ஆசிகளை வணங்குங்கள் என்றெல்லாம் சித்தன் அகமாற அவன் உள்ளுக்குள் பேரானந்தம் கொண்டு இரக்கம் கொண்டு கொடுக்கின்ற இந்நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களும் வலம் வருகின்ற பொழுது எம்மோடு இணைந்த பல கணங்களினுடைய ஆசிகளையும் சித்தனுடைய பேராசியினையும் பெற்றவர்களாக இவ்வுலகமதில் கலி என்ற யுகம் என்று சித்தனை நாடாதவர்களுக்குத்தான் அது கலியுகம். சித்தன் நாமத்தை கேட்டவர்களுக்கு கூட இது கலியுகம் அல்ல, புண்ணிய யுகம் என்று யாம் உரைப்போம். அது புண்ணிய யுகம். இதில் வருகின்ற ஒவ்வொரு மாந்தனும் புண்ணிய மாந்தனாகத்தான் இருப்பான் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவசபையில் இருக்கின்ற மாந்தர்கள் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் தவறு செய்து பின்பு அதற்காக ஒரு புண்ணிய நிலைதனை செய்து தப்பித்து கொள்ளலாம் என்ற நிலை எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது என்ற நிலைதனை வேறொரு கணம் உணர்த்த வைத்ததினால் யாம் புஜண்டன் உணர்த்துகின்றோம். ஒருவர் தவறு செய்யலாம், அது தம்மை அறியாமல் செய்தால் அது மன்னிக்கப்படும். ஆனால் இதுவே அறிந்து தப்பு, இது தவறு என்ற நிலையில் அவர்கள் அறிந்து செய்கின்ற பொழுது அது தப்பாக மாறி நின்று அதற்கான வினைகளை அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு எச்சீடர்களும் இது தவறான வழி என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வழியில் செல்ல வேண்டாம். அத்தவறையும் எக்காலத்திலும் செய்ய வேண்டாம். அதற்காக ஒரு புண்ணியத்தை செய்தால் அது சரியாகிவிடும் என்ற நிலையும் வேண்டாம். அவ்வெண்ணத்தில் செல்ல வேண்டாம் எச்சீடர்களும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு சீடர்களும் புண்ணிய நிலைகளை மட்டும் செய்யுங்கள், புண்ணியத்தை மட்டும் பெறுங்கள். அப்புண்ணியம் உங்களுடைய ஆன்ம ஈக நிலைக்கு செல்வதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கும். பின்பு நீங்களாக தவமிருக்க தொடங்குவீர்கள், நீங்களாக சிவத்தை உணர தொடங்குவீர்கள். நீங்கள் தவமிருக்க அமரா நிலைதனிலும் அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எங்கு அமர்ந்த பொழுதும் எந்நிலையில் நின்ற பொழுதும் ஆதி இறை நூலின் அற்புத ஆற்றல் சித்தனால் உங்களுக்கு பகிரப்படுவதால் எக்கணத்திலும் நீங்கள் தவம் செய்கின்ற நிலையில் பெறுகின்ற ஆற்றலையை பெற்று கொண்டிருக்கின்றீர். அனைத்து செயலும் தவமாக மாறி இருக்கும். தவறு நிலைகளை அறிந்து செய்யாத பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலையில் தன் நிலையை உயர்த்தி கொள்கின்ற பொழுது யாவரும்
தாயுமானவனாகவும் தாயுமாகவும் மாறி நிற்கலாம் என்ற இதனை இக்கணம் ஆதி இறைநூலில் தஞ்சமடைந்து இக்காக புஜண்டனை எடுத்துரைக்க வைத்தவனே, உன் திருப்பாதம் பணிந்து உம்மை வாழ்த்தி அகமாற எம்முடைய கணங்களுடைய சீற்றத்தை எல்லாம் குறைத்து உயர்நிலை கொண்ட ஆசிகளாக இவற்றை வழங்கி இதை வாழ்த்துதல் நிலையாக உமக்கு திருமாலையாக சூட்டியதில் யாம் காகபுஜண்டன் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்று. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சமுத்திரம்.